டக்குன்னு பொறிச்சு போட. இத்தனை போராட்டத்தில் எங்கெங்க டக்கு டக்குன்னு பறிச்சு போடுறது. அந்த குட்டி கண்ணு ஃபுல்லாக சுற்றுது, மாங்காவே பார்க்க விடாமல். மாங்காவை பறிக்க போனால் சுளுக்கு கடிக்குது, அதுக்கு மேலே கால் ஃபுல்லாக கொசு கடிக்குதுங்க. அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நடுவில் என் கணவர் வேறங்க, டக்குன்னு பொறி பட்டுன்னு பொறின்னு. இத்தனை போராட்டத்தையும் தாண்டி பறிக்கிறோன்னா மாம்பழ ஆசை யாரை விட்டது. குருவி எப்படி கொத்திருக்குன்னு பாருங்க. இத்தனை கடி வாங்கினாலும் அப்படியே கூட நிறையா மாம்பழத்தை பார்க்கும்போது கடியெல்லாம் மறந்துருச்சுப்பா அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அப்பா சாமிங்கிற மாதிரி இருக்கு. கையெல்லாம் பாதி வீங்கிருச்சுங்க. அத்தனை கொசு கடி, அதுக்கு மேலே சுளுக்க வேற. சரி, கடி வாங்கினதான் வாங்கினோம். அப்படியே அந்த சைட் பப்பாளி, முள் சீத்தாலாம் இருக்குது, அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. சீத்தாப்பழமும் நல்லா காய்க்கு வந்துருச்சு. 2-3 டைமாக அறுவடை பண்ணிகிட்டே இருக்கோங்க. இன்றைக்கெலாம் அப்படியே கொத்து கொத்தாக காய் இருக்குதுங்க. சீத்தாப்பழத்தை தொடர்ந்து அப்படியே முள் சீத்தா ஒரு 4 இருக்குங்க. அதுவும் மரத்துலேயே படுத்துருக்கு. ஆனால் இது வரைக்கும் முள் சீத்தா வந்து குருவி கொத்தி பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா மரத்துலேயே அவ்வளோ பழமாக இருக்கும். இந்த காய் பாருங்களேன், அப்படியே பூவோடு இருக்குது. ரெண்டும் அப்படியே அட்டாச்சாக இருக்குங்க. தனித்தனியாக பறிக்கவே முடியாது. ஆனால் பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த பூவும் காயும் சேர்ந்து. இந்த காய் நல்லா பழுத்துருச்சுங்க. அப்படியே தொட்டவே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது இப்போவே சாப்பிட்லாங்க. அப்படியே கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு. மரம் பெருசாகவும் வளரலைங்க, அப்படியே சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி அப்படியே லைட்டாக ஒரு காய் மட்டும் செவந்திருக்குங்க. இந்த முள் சீத்தா பாருங்கள், அப்படியே பார்க்கவே சாப்பிடணுன்னு இருக்குங்க. அவ்வளோ பழுத்துருக்கு. பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு தெரியல. நான் எடுத்து காமிக்கிற பாருங்களேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முள் சீத்தாவை தொட்டு கூட பார்க்க மாட்டோங்க எங்கள் வீட்டில். ஏதோ ஒரு பழம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா அந்த கரெக்டான ஸ்டேஜில் பறிக்கும் போது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.